ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதங்கள் 34-35. பதம் 34. அதபரம் சூக்ஷ்மதமம் அவ்யக்தம் நிர்விசேக்ஷணம் அநாதிமத்திய நிதனம் நித்தியம் வான்மனச பரம். மொழிபெயர்ப்பு. ஆகவே இதற்கும் ஸ்தூல தோற்றம் அப்பால் ஒரு உன்னதமான தோற்றம் உள்ளது. அது மென்மையிலும் மென்மையான உருவம் கொண்டதாகும். அதற்கு ஆரம்பமோ மத்திய நிலையோ அல்லது முடிவோ கிடையாது. ஆகவே அது நமது விளக்கத்திற்கும் மனக்கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாகும். பௌதிக எண்ணத்திலிருந்து முற்றிலும் வேறானதுமாகும். பொருளுரை. பகவானின் ஸ்தூலமான புறவுடல் ஒரு குறிப்பிட்ட இடைக்காலத்தில் தோற்றுவிக்கப்படுகிறது. எனவே பரமபுருஷ பகவானின் புற உடல் அல்லது அம்சம் அவரது நித்திய ரூபம் அல்ல. அவரது நித்திய ரூபம் ஆரம்பமோ நடுநிலையோ அல்லது முடிவோ இல்லாததாகும். ஆரம்பம், நடுநிலை மற்றும் முடிவு ஆகியவற்றை கொண்டுள்ள அனைத்தும் பௌதிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஜட உலகம் பகவானிடமிருந்து துவங்கியுள்ளது. இதனால் ஜட உலகின் துவக்கத்திற்கு முன்பே இருக்கும் பகவானின் ரூபம் உன்னதமானது என்பதில் சந்தேகமில்லை. ஜட உலகிலுள்ள ஆகாயம் மிக மிக மென்மையானதென்று கருதப்படுகிறது. மனம், புத்தி, பொய் அகங்காரம் ஆகியவை ஆகாயத்தை விட மென்மையானவை. ஆனால் 8 புற மறைப்புக்களும் பரமசத்தியத்தின் புற மறைப்புக்களே என்று விளக்கப்பட்டுள்ளது. ஆகவே பரமபுருஷர் பௌதிக வர்ணனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட திவ்ய புருஷராவார். இது நிர்விசேக்ஷணம் என்று அழைக்கப்படுகிறது. இருந்தாலும் நிர்விசேக்ஷணம் என்பதை உன்னதமான தகுதிகளற்றது என்று ஒருவர் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. விசேக்ஷணம் என்றால் குணங்கள் என்பதாகும். எனவே அத்துடன் நிர் என்னும் சொல்லை சேர்க்கும் பொழுது பௌதிக குணங்கள் அற்றவர் என்பதை அது குறிக்கிறது. உன்னதமான நிலையில் இருந்தால் அல்லாது பகவானின் உன்னத உருவை அறிவது சாத்தியமில்லை. பதம் 35. அமுனி பகவத் ரூபே மயாதேஹி அனுவர்ணிதே உபே அபின கிருஷ்ணந்தி மாயா சிருஷ்டே விபஸ்சித. மொழிபெயர்ப்பு. உமக்கு பௌதிக கோணத்திலிருந்து இப்பொழுது நான் விளக்கியதைப் போல் மேற்குறிப்பிட்ட பகவானின் ரூபங்களில் எதுவும் அவரை நன்கறிந்துள்ள பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பொருளுரை. மேற்குறிப்பிட்டது போல் அருவவாதிகள் பரமபுருஷரை பற்றி இருவிதமாக எண்ணுகின்றனர். ஒருபுறம் பகவானை அவரது விஸ்வரூபத்தில் அல்லது எங்கும் பரந்துள்ள பிரபஞ்ச ரூபத்தில் அவர்கள் வழிபடுகின்றனர். மறுபுறம் பகவானின் தோற்றுவிக்கப்படாததும் விவரிக்க முடியாததுமான சூட்சும உருவத்தை பற்றி அவர்கள் எண்ணுகின்றனர். பரமனை பற்றிய ஸ்தூல மற்றும் சூட்சும கண்ணோட்டங்கள் முறையே எம்மதமும் சம்மதம் மற்றும் அத்வைதம் எனும் தத்துவங்களை குறிக்கின்றன. ஆனால் கற்றுணர்ந்தவர்களான பகவானின் தூய பக்தர்கள் பகவானின் உண்மையான நிலையை அறிந்திருப்பதால் இவ்விரு தத்துவங்களும் அவர்களால் நிராகரிக்கப்படுகின்றன. பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தில் இது மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அத்தியாயத்தில் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை பற்றிய அர்ஜுனனின் அனுபவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுனன் பகவானின் பிரபஞ்ச உருவத்தை விஸ்வரூபம் இதற்கு முன் கண்டதே இல்லை. ஆனால் இந்த ரூபத்தை அவர் கண்டபொழுது அவரது ஆவல்கள் திருப்தி அடைந்தன. ஆனால் ஒரு தூய பக்தர் என்னும் முறையில் பகவானிடம் அவருக்கு இருந்த ஆழ்ந்த பற்றின் காரணத்தால் பகவானின் அத்தகைய ரூபத்தை காண்பதில் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. பகவானின் பிரம்மாண்டமான ரூபத்தை காண அவர் அஞ்சினார். எனவே தமக்கு பிரியமான 4 கரங்களுடன் கூடிய நாராயண ரூபத்தை அல்லது கிருஷ்ணரின் ரூபத்தை ஏற்குமாறு அர்ஜுனன் பகவானிடம் வேண்டினார். தம்மை நானாவிதமான ரூபங்களில் வெளிப்படுத்தும் பரம ஆற்றல் பகவானுக்குண்டு என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் திரிபாத் விபூதி என்று அழைக்கப்படும் பகவானின் ராஜ்யத்தில் அல்லது வசிப்பிடத்தில் நித்தியமாக காட்சியளிக்கும் அவரது ரூபங்களில் மட்டுமே பகவானின் தூய பக்தர்கள் ஆர்வம் கொண்டுள்ளனர். திரிபாத் விபூதியில் உள்ள பகவான் 2 வகையான ரூபங்களில் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒன்று 4 கரங்கள் கொண்ட ரூபம், மற்றது 2 கண்கள் கொண்ட ரூபம். ஜட தோற்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள விஸ்வரூபத்திற்கு எண்ணற்ற கரங்களும் எல்லையற்ற பரப்பளவும் உள்ளன.
அதிலுள்ள அனைத்தும் எல்லையற்றவையாகும். பகவானின் தூய பக்தர்கள் அவரை நாராயணர் அல்லது கிருஷ்ணர் எனும் அவரது வைகுண்ட ரூபங்களில் வழிபடுகின்றனர். சில சமயங்களில் ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ நரசிம்மரை போன்ற பகவானின் அதே வைகுண்ட ரூபங்கள் ஜட உலகிலும் இருக்கின்றனர். இதனால் தூய பக்தர்கள் இவர்களையும் கூட வழிபடுகின்றனர். வழக்கமாக ஜட உலகில் காட்டப்படும் அம்சங்களுக்கு வைகுண்ட லோகங்களில் இருப்பு கிடையாது. எனவே அவற்றை தூய பக்தர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. முதல் துவக்கத்திலிருந்தே தூய பக்தர்கள் வழிபட்டு வருவது வைகுண்ட லோகத்திலுள்ள பகவானின் நித்திய ரூபங்கள் ஆகும். பக்தரற்றவர்களான அருவவாதிகள் பகவானின் பௌதிக ரூபங்களை கற்பனை செய்கின்றனர். இதனால் இறுதியாக அவர்கள் பகவானின் அருவமான பிரம்மஜோதியில் கலக்கின்றனர். ஆனால் பகவானின் தூய பக்தர் ஆரம்பத்திலும் பூரணமான முக்தி நிலையிலும் நித்தியமாக பகவானை வழிபடுபவர்களாகவே இருக்கின்றனர். தூய பக்தர்களின் வழிபாடு ஒருபொழுதும் நின்றுவிடுவதே இல்லை. ஆனால் அருவவாதியின் வழிபாடு அவனுடைய முக்திக்கு பின் அல்லது பிரம்மஜோதி எனப்படும் பகவானின் அருவமான ரூபத்தில் அவன் கலந்துவிடும் பொழுது நின்றுவிடுகிறது. ஆகவே தூய பக்தர்கள் இங்கு விபஷ்சித என்று விவரிக்கப்படுகின்றனர். அதாவது பகவானை பற்றிய அறிவில் பூரண அறிவு படைத்தவர்கள் என்பது இதன் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா.